lovers, welcome back to our channel. நாம இன்னைக்கு கொரியன் ஸ்டைல்ல சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல்ல 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. ஓட்ஸ் ஃப்ளாருக்கு நம்ம கடையில் வாங்குற ஓட்ஸை கொஞ்சமாக மிக்சியில் பவுடர் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு முட்டை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒவ்வொரு சிக்கன் பீஸா சேர்த்துக்கோங்க. இதை அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நாம இன்னைக்கு டபுள் ஃப்ரை மெத்தடில் தான் இந்த சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம டபுள் ஃப்ரை மெத்தடில் ஃப்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா அதை வெளியே எடுத்து 1 நிமிஷம் வச்சுட்டு திரும்பவும் இதை சேர்த்து 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த சிக்கன் ப்ரௌன் கலரில் மாறி இருக்கு. இந்த சிக்கனை நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த ஃப்ரை பண்ண சிக்கனை நம்ம 1 நிமிஷம் வரைக்கும் வெளியே வச்சுட்டு திரும்பவும் இதை ஆயிலில் சேர்த்துக்கோங்க. இது திரும்பவும் 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நாம டபுள் ஃப்ரை மெத்தடில் ஃப்ரை பண்ணும்போது இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த சிக்கனை திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம இந்த சிக்கனை வெளியே எடுத்துடலாம். இதே மெத்தட்ல மீதி இருக்க சிக்கனையும் ஒரு பீஸா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கனை திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இந்த சிக்கனை வெளியே எடுத்து 1 நிமிஷம் வச்சுட்டு மறுபடியும் இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை மறுபடியும் 10 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இந்த சிக்கனை வெளியே எடுத்து தனியா வச்சிடலாம். நாம இப்போ இதுக்கு சாஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 4 பல் பூண்டை சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதோட 3 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் இல்லை அப்படின்னா நீங்க 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொதிக்க ஆரம்பிச்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்து இந்த சாஸ் இந்த சிக்கன்ல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ இதுல கொஞ்சம் எண்ணெய் இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட கொரியன் ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.